योजना कमल लोचना योजना कमल लोचना योजना कमल लोचना
तरुणारुण करुणामय विपुलायत नयनं कमलाकुच कलशीभर विपुलीकृत पुलकं मुरलीरवतरलीकृत मुनिमानस नलिनं मम केलति मदचेतसी मधुराधरम अमृतम. கிருஷ்ண லீலாமிருதத்துல அந்த கர்ணாமிருதமா இருக்கக்கூடிய கிருஷ்ண கர்ணாமிருதத்துல லீலாசுகர் சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஸ்லோகம். சாஸ்திரம் எங்க பெருமாளை பத்தி சொன்னாலும் பகவானுடைய நேத்திரங்களை பத்தி சொல்லும். ஒரு போயட், ஒரு கவிஞன் அப்படின்னா உவமை சொல்லணும். உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்த கௌரவம் தண்டினஹா பதலாலித்யம் மாகே சந்தி த்ரயோகுணாகான்னு பிராச்சீனத்துல ஒரு சுபாஷிதம். காளிதாசனுக்கு ரொம்ப பெருமை எதுன்னா சிமிலிஸ். ஒரு வஸ்துவை நம்ம கொஞ்சம் உறக்க வைக்க முடியுமா? ஃபீட்பேக் இருந்தால் நல்லா இருக்கும். அதனால ஒரு கவிஞன்னா உவமை சொல்லணும். இப்போ ஒரு குழந்தை வருதுன்னா அதனுடைய பூமியில பட்டு அந்த குழந்தை வருது, அதனுடைய பாதங்கள் அப்போது அலர்ந்த செந்தாமரையை போல் இருக்கின்றது. இப்படிலாம் சொன்னா ஒரு பெரிய கவிஞர். கவிஞன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உவமைகள் சொல்லணும். அந்த உவமை சொல்லக்கூடியவன் தான் கவிஞன். அந்த காலத்துல ஒரு விஷயம் சொல்லுவா. காளிதாசன் இருந்த காலத்துல காளிதாசனை பத்தி தான் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும். ஆனா காளிதாசன் மாதிரியே சாதுரியம் கவிதா சாமர்த்தியம் படைத்த ஒரு மகனியர் தண்டின்னு இருந்தார். தண்டி இது பேஜ் 32ல குட்டி பாக்ஸ்ல வரும். அதனால ரொம்ப அது பெரிய காம்படிஷனா போயிடுது. அதனால இவ ரெண்டு பேரும் தீர்ப்புக்காக போனா. யார்கிட்ட போனான்னா அந்த ஊர்ல ஒரு பெரியவர் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கார், ஓவர் லிவ்ட் பர்சன். யாருன்னா பவபூதின்னு பேர். பவபூதி ஆத்துக்கு அதை போயிட்டு தட்டினா காளிதாசனும் தண்டியும். அப்போ அவர் எங்கோ மார்க்கெட்டிங்னு 3 நாள் எங்கேயோ போயிட்டார். அவர் வீட்டில் அவருடைய பேத்தி அது எஸ்எம் சில்க்ஸ் பாவாடை கட்டின்னு இருக்கு. அதனால அந்தந்த நாளுக்கு சொல்ல வேண்டாமா, அதனால அது பாவாடை கட்டின்னு ஆச்சரியமா இருக்கு. அப்போ கதவை தட்டுறா. அந்த குழந்தை கதவை திறக்கிறது. தாத்தா வெளியே போயிருக்கா அப்படின்னு. அது வளர்க்குற விதத்துலயும் இருக்கு. அதாவது அது என்ன சொல்லிட்டு அதோட நிறுத்தலை. நீங்க ஆத்துல உட்காந்துக்குங்கோ, ஏதாவது ஷார்ட் விட்டு போறேலான்னு கேட்டுது. முதல்ல பல குழந்தை சொல்லிடும் அம்மா அப்பா வெளில போயிட்டான்னு, அப்புறம் உட்காரலான்னு கேட்காது. அதனால இது ஒருத்தர் அவர் காளிதாசன் ஒரு திண்ணையில் அமர்ந்தார், இன்னொரு திண்ணையில தண்டி அமர்ந்தார். திண்ணைங்கிறது அந்த காலத்துல ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல். நம்ம ஆத்துல அவளை கூட்டுண்டே வர வேண்டாம், வாசலோட பேசி கிளப்பிடலாம். அதனால 2 பேரும் அங்க உட்காந்துண்டா. குழந்தை கேட்டது உங்களுக்கு என்ன வேணும்னு எடுத்து. அப்போ காளிதாசன் கவிஞனோ சொல்றான், பத்ராணி ஸ்வர்ணவர்ணானி கமலாந்தாய ச லோச்சனே கருணாந்தாய ச கமலாந்தாய ச லோச்சனே. பத்ராணி ஸ்வர்ணவர்ணானி, அதாவது ஐ வாண்ட் பீட்டில் லீஃப், வெத்தலை வேணும். கோல்டு கலர் பீட்டில் லீஃப். இப்பெல்லாம் குடமிளகா எல்லோல கிடைக்கிறது பாருங்க, அந்த காலத்தில் வெத்தலையே எல்லோல கிடைச்சிருக்கு. பிடி மாடிஃபைட் பீட்டில் லீஃப் கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு அந்த இலை வேணும். சும்மா சொல்லிட்டு நிறுத்தல. கருணாந்தாய ச லோச்சனே, தாமரை இதழ்கள் போல் கண்களை படைத்தவளே, காது வரைக்கும் நீண்டு இருக்கவளே. ஏன்னா சாமுதிரிகா லட்சண சாஸ்திரப்பதி கண்ணு ஆரம்பிக்கணுமா, கடியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். அது காது வரைக்கும் போனாதான் அது ரொம்ப அழகான கண்ணுன்னு அப்படிலாம் டெஃபினேஷன் கொடுத்துருக்கா. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? கிட்டத்தட்ட எனக்கு சீன தேசத்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துருவா என் கண்ணை பார்த்தா. அதனால அப்பேற்பட்ட கண்கள். இந்த குழந்தை தண்டியை கேட்டுது. தண்டிக்கு கோவம் வந்துடுமே. உமக்கு என்ன வேணும்னு கேட்டா, தூர்ணம் ஆனியதாம் சூர்ணம் பூர்ணச்சந்திர நிபானனே, முழு நிலாவை போன்ற முகத்தை உடையவளே, எனக்கு சூர்ணம் சுண்ணாம்பு எடுத்துன்னு வா. அந்த குழந்தை எடுத்துன்னு வந்துதான். எடுத்துன்னு வரும்போது வெத்தலை எடுத்துன்னு வந்து சுண்ணாம்பு எடுத்துன்னு வந்தது. தாத்தா வெளில வந்தவர் பார்த்தார், பேத்தி யாருக்கு எடுத்துன்னு வருதுன்னே தெரியல, யாருக்கிடையே எடுத்துன்னு வர. கவயஹா காளிதாசாய தண்டினஹா பண்டிதஸ்ய ச, கவிஞனான காளிதாசனுக்கும் கிரமேரியன் வியாக்கரண கர்த்தாவா இருக்கக்கூடிய தண்டிக்கும் எடுத்துன்னு வரேன்னு கொடுத்து. தீர்ப்பு தாத்தா கிட்ட வேணா பேத்திக்கிட்டே கிடைச்சு கொடுத்து நான் விழுந்து போயிட்டா. காரணம் என்னன்னா, கமலத்தோடு ஒப்புமை பண்ணி சொல்லிட்டு பாருங்க குழந்தை. அந்த ஒப்புமை இருப்பதால், காளிதாசன் சொன்னதால் உவமைக்கு அவ்வளவு முக்கியம். அப்பேற்பட்ட உவமையில தாமரை அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம். பெரியவாள்லாம் எடுப்பா. அந்த தாமரையை எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா, பகவத் பாதாள் எடுத்தார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு குழந்தையின் திருமுகம் தாமரைன்னு சொல்றதா.
குழந்தையின் கண்கள் தாமரைன்னு சொல்றதா, தாமரைக்குள்ள தாமரை பூத்திருக்கே அது ஒரு ஆச்சரியம்னு சொல்றதா, குழந்தையுடைய கைகள் தாமரை மாதிரி இருக்கேன்னு சொல்றதா, குழந்தையுடைய பாதங்கள் தாமரையோடு ஒப்புமை சொல்றதா, அப்பேற்பட்ட தாமரைக்கு அனுகுணமாய் உவமையா இருக்கக்கூடிய பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்றதா. அதனால தாமரைங்கிறது எது வேணாலும் சொல்லலாம். ஆனா பொதுவா தாமரைன்னு சொல்றது பகவானுடைய நேத்திரங்கள். ஸ்ரீமத் ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் கேட்டார். அவர் பெரிய கான்ட்ரவர்ஷியல் பர்சன், மீடியா அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கும். ஏதாவது சொல்லிவிடுவார், அதுவே முழு நாளும் ஏதாவது ஓடிண்டே இருக்கும். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு காத்தாலேருந்தே உடச்சுட்டு இருப்பா அதை போட்டு. அதனால அவர் ஏதாவது சொல்லிவிடுவார், மீடியா பின்னாடி. மீடியா யார்? வால்மீகி. அவர் போறார். போன உடனே கேட்டார் தசரதரை பார்த்து. தசரதர் எழுந்து நின்றுட்டார். அப்படியே அட்டென்ஷன், சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கோ அப்படின்னார். அதனால அவர் சொன்னார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் காக்கபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டமே தாத்துமர்ஹசி. அழகிய செம்மல், கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்று கூற்றை சொன்னான் அப்படின்னு கம்பர் ரொம்ப அழகா ராமாயணத்தில் எடுக்கிறார். கண்ணங்கரேன்னு உனக்கு ஒரு பிள்ளை இருக்கே கொடுனார். யாராவது போய் இப்படி கேட்பாடா, உங்களுக்கு தான் ஒரு கருப்பா ஒரு பிள்ளை இருக்கே கொடுங்கன்னா, அந்த காலத்துல கருப்புங்கிறது அழகுக்கு லட்சணம். இப்பெல்லாம் தான் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தா ஏதோ ஒரு பெண்ணு கருப்பா இருக்காளாம், அவளுக்கு அப்படியே சோகமாக இருக்கா, அவளுக்கு ஒரு வெள்ளை வெள்ளையன்னு ஒரு சூர்ணத்தை போதி கொடுத்து அதை பூசிண்டா அவர் ரொம்ப கல்யாணம் ஆகிடுறான். இப்படிலாம் அசட்டுத்தனமாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ எடுக்கிறா. ஆனால் அந்த காலத்தை கருப்புக்கு அவ்வளவு லட்சணங்கள் சொல்லியிருக்கா. அதனால போய் கேட்டார், எனக்கு ராமரை குடு. தசரதருக்கு லோ பிபிஐ கீழே விழுந்துட்டார். அவர் என்ன சொன்னார், சுவாமி நீங்கள் என்ன கேட்டுந்தேன்னா நான் கொடுத்துருப்பேன், ஏன் உயிரை கேட்டுட்டேளே, ராமனை கேட்டுட்டேளே அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் வந்தார். வசிஷ்டர் அப்போசிஷன், ஆனாலும் பில்லை பாஸ் பண்ண விட்டுட்டார். அதனால அவர் என்ன சொன்னார், டோன்ட் வரி, விஸ்வாமித்திரர் கேட்டால் நல்ல காரியமாக தான் இருக்கும், நீ மேட்ரிமோனியிலலாம் அட்வர்டைஸ்மெண்ட் போட வேண்டாம், உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டே கூட்டுன்னு வந்துடுவார், அனுப்பிச்சிரு. அப்போ தசரதன் சொல்லி பார்க்குறான், என் ராமனை அனுப்ப முடியாதுன்னு. அதுக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. ராமாயணத்தை நம்ம பிரித்து பிரித்து அக்கு வேற ஆணி வேற அனுபவிச்சாதான் தெரியும் நம்ம பெரியவாள்லாம் எப்படி யோசிச்சிருக்கான். ஊன ஷோடச வருஷோமே, என் பிள்ளைக்கு ஊன ஷோடசா, ஊனனா குறைச்சல், ஷோடசா அப்படிங்கிறது ஷட்டு தசஹா ஷோடசா, 16 வயசு கூட ஆலேன்னு விட்டார். உன் பிள்ளைக்கு என்ன வயசுன்னு கேட்டால் வயசை சொல்லாமல் 16 கூட ஆலேன்னு சொல்லுவாளான்னு கேட்டால், அந்த காலத்தில் யுத்தம் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி 16ஆம். அதனால என் பிள்ளைக்கு இன்னும் 16 ஆலேன்னார். ஊன ஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனஹா, என் குழந்தை தாமரை கண்ணன்னார். சுவாமி இப்படிலாம் யாராவது பேசுவாளா? இப்போ ஆற்றுக்கு வரும், ஆற்றுக்கு வந்தோடனே அம்மா தீர்த்தம் கொடுக்குறேளான்னு கேட்குறோம். என்னை ஈண்டெடுத்த தாயே, பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீரை நீ ஒரு குவளையில் ஏந்தி கொண்டு இந்த பூமி மீது அன்னநடையிட்டு நடந்து வர வேண்டும். என்ன கேட்டோன்னே புரியாது. அதனால என் பிள்ளை கொடுக்க முடியாதுன்னு சொல்றவர் தாமரை கண்ணனை கொடுக்க முடியாதுங்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். தாமரைங்கிறது கார்த்தால சூரியோதயம் ஆகும்போது மலரும், அஸ்தமனம் ஆகும்போது மூடிடும், அது க்ளோஸ். அதுக்குன்னு ஒரு என்ட்ரி, இப்போ ஒரு மியூசியம்னு இருந்தா ஓப்பனிங் டைம்ஸ்னு இருக்கும் இல்லையா, கார்த்தால 8 to evening 6, அந்த மாதிரி மூடிடும். என்ன சொல்றார் விஸ்வாமித்திரரை, என் பிள்ளை எது கேட்கிறேள், ராட்சசாலோட சண்டை போட. அவள் ராத்திரி தான் முழிச்சுட்டு இருப்பா. நாங்கள்லாம் பயாலஜியில் கரப்பாம்பூச்சி பற்றி படிப்போம். கரப்பாம்பூச்சிக்கு மகாத்மாக்கள்லாம் கொடுத்த பெயர், அதுக்கு நாமக்கரணா பெரிப்ளானட்டா அமெரிக்கானா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. ரொம்ப அதுக்குன்னு ஒரு நாமக்கரணம் பண்ணி வச்சிருக்கா. அதுக்கெல்லாம் நாக்டர்னல்னு பேர். வீடு பகலில் பார்த்தா சுத்தமாக இருக்கும். நீங்கள் ராத்திரி 1 மணிக்கு தீர்த்தம் குடிக்க உங்கள் கிச்சனுக்கு போங்கோ, அது மேஞ்சுன்னு இருக்கும் அங்கே. ஏன்னா அதுக்கு ராத்திரியில் தான் கண்ணு தெரியும். அது நாக்டர்னல். ராட்சசாலும் ராத்திரியில் தான் முழிச்சுட்டு இருப்பாளாம். பல பேர் சொல்லுவா, எங்கள் ஊருக்கு வாங்கோ சார், ராத்திரி 12 மணிக்கோ கலையே விடாதீங்க, கலகலகலகலான்னு இருக்குன்னா ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ராத்திரி கலகலகலான்னு இருக்கணும். அதனால நிஷாச்சராளான ராட்சசாலோட சண்டை போடுறதுக்கு விஸ்வாமித்திரரே என் குழந்தையை கூப்பிடுறேள். ஆனால் என் குழந்தை ராமனோ ராஜீவலோச்சனன், சாயங்காலம் 6 மணி ஆயிடுத்துனா சப்பாத்தி சாப்பிட்டுட்டு தூங்கிடும், அது தாமரை கண்ணன், அதனால அதை போய் கூப்பிடுறேளேன்னு தசரதன் தன் பிள்ளைய தாமரை கண்ணன். அது பெரிய விஷயமே இல்லை. அவள் அப்பா, எல்லாருடைய அப்பா அம்மாவும் தன் குழந்தை மம்மம் அப்படின்னு சொல்லிட்டாலும் அதை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அது குரூப்பில் போஸ்ட் பண்ணி ஹவு பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், அமேசிங் இதெல்லாம் நடக்கும். அதனால அவள் அப்பா சொல்றது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் யார் சொல்றா தெரியுமோ, ஷூர்பனகா சொல்றா. ஷூர்பனகாங்கிறவளுடைய ஆத்துக்காரரை ராவணன் கொன்னுட்டான். அவளை விதவையாக்கினதே அண்ணாதான். அதனால்தான் கம்பன் சொல்லும் போது ரொம்ப அழகான பதம். அந்த கம்பனுடைய தமிழை நம்ம வர்ணிக்கணும், ரசிக்கணும். மனசுல நஞ்ச வச்சுண்டு வந்தாளாம். she had poisoned her mind and heart and she approached ராமனர். ஏன்னா ராவணனை பழி வாங்கிறதுக்கு இவனுக்கு தான் சாமர்த்தியம் உண்டுன்னு வந்ததா வியாக்கியானம்.
வந்தா வந்துட்டு ராமர்கிட்ட சொன்னா, ராமா நீ ரொம்ப அழகா இருக்க, மிஸ்டர் வேர்ல்டு நீதான். ருக்மிணி பின்னாடி கொடுத்தா, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே, புவன சுந்தர மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ் வேர்ல்டு மாதிரி அந்த காலத்துல மிஸ்டர் வேர்ல்டுன்னா அது பெருமாள். ஆனா ஃபர்ஸ்ட் டைட்டில் கொடுத்ததே ஷூர்பனகா தான். நீ ரொம்ப மிஸ்டர் வேர்ல்டா இருக்க, பாடிலாம் அப்படியே ஜிம் பாடியா இருக்கு, உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ப்ரப்போஸ் பண்றா, ஓப்பன் ப்ரப்போசல், வெக்கமெல்லாம் கிடையாது. அப்போ ராமர் சொல்லிவிட்டார், அம்மா நான் ஏற்கனவே கல்யாணமானவன். அதுக்கு அவ சொல்றா எனக்கு ப்ராப்ளமே இல்லையேங்கிற, அவர் சொல்றாரு எனக்கு ப்ராப்ளம்ங்கிறார். அடுத்த அவதாரத்துல கேட்டிருந்தியானாலும் அது தேவையில்ல, கிருஷ்ணாவதாரத்துல அதுல ஒரு அப்ளிகேஷனும் ரிஜெக்டே ஆனது கிடையாது. இது ராமாவதாரத்துல நீ கேட்கறம்மா முடியாது, என் தம்பி லக்ஷ்மணன் இருக்கான் பாரு, நானாவது கருப்பா இருக்கேன், அவன் ஃபேர் அண்ட் லவ்லி, அவங்ககிட்ட போய் கேளுன்னுட்டாரு. ஷூர்பனகா நேர லக்ஷ்மணன் கிட்ட போய் அதே டைலாக், நீ ரொம்ப அழகா இருக்க, நன்னா இருக்க, ஜிம் பாடி எல்லாம் சொன்னா. லக்ஷ்மணன் சொன்னா, அம்மா நானே இவர் ஆத்துல வந்து 10 பாத்திரம் தேய்ச்சின்னு இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டியான்னு உன் பங்குக்கு 2 விழும் இல்லையா? அதுவும் நீங்க வந்து உப்புமாவை வந்து வானாலியில கிளறிட்டேன்னா அது சைட்ல எல்லாம் ரோஸ்ட் ஆகி ஒட்டிக்கும், அதை தேக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அதெல்லாம் உனக்கு அந்த பாத்திரம் வந்துடும், அதனால வேண்டாமான்னு சொன்னோட சீதை வரதை பாக்குறா. அப்போ அவளை கொல்ல போறா. அப்பதான் லக்ஷ்மணன் வந்து மூக்குக்காக அறுத்து கொடுத்துடுறாரு. அது உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் தெரியும். அது ஆன கையோட அவ நேரம் அவளுக்குன்னு சில அஷடு அண்ணாக்கள் இருக்கா, கர தூஷண திரிஷிரஸ் அப்படின்னு 3 பேர் அங்க லோக்கலா ஒரு கான்ஸ்டிடியூன்சியில வச்சிருக்கா. ஜனஸ்தானம்னு பேர், இன்றைய காலத்து நாக்பூர். அங்க போய் சொன்னா, அண்ணா என் மூக்க பாரு. அப்ப அண்ணா சொல்றார், கரண் என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார்? சுமாரா தான் இருப்போ பார்க்கறதுக்கு. அண்ணாக்கு தங்க வசதி, அதனால என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார் அப்படின்லாம் மேடை பேச்செல்லாம் கேட்கிறார். அப்ப அவ சொல்றா, என்ன சொல்லியிருக்கணும்? பாவி அந்த ராமன் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கணும்ல. அழகிய தாமரை கண்கள் படைத்த ராமன் என் மூக்கை அறுத்தான் சொல்லுவோமோ? இப்ப நான் உங்களை 1.5 மணி நேரம் போட்டு அறுக்கிறேன், போட்டு 7 o'clock தூத்துது. நாளைக்கு இப்படி நடந்து போறேன் மெரினால நடந்து போகும்போது யாரோ ஒருத்தர் வரார். இவர் தானே நேற்று 1.5 மணி நேரம் நம்மளை ஒரு வழி பண்ணார், பலார்னு அரைஞ்சுட்டு பஞ்ச சம்ஸ்காரம். நான் இப்ப ஆத்துக்கு போறேன். எங்க அம்மா கேட்கிறா, என்னடா? அம்மா ஹேண்ட்ஸமா ஒருத்தர் ஹார்லி டேவிட்சன்ல வந்தார், இன்னொரு அரைஞ்சார்னு சொல்லுவேனோ, எனக்கு வராத சஹஸ்ரநாமமும் அப்பதான் வரும். கண்ணா பின்னான் வார்த்தைகள். எதுக்கு ஷூர்பனக சொல்லணும்? தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விசாலாக்ஷௌ, தாமரை கண்கள் படைத்த ராமனும் இலக்குவனும் இதை செய்தார்கள். ஏன்னு சொன்னா பகவானுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஆதார் கார்டே தாமரை கண்ணு தானா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அவருடைய ஆதார் கார்டு எது? நம்ம ஆதார் கார்டுன்னு எல்லாரும் வாங்கிட்டேல, வாங்கியிருக்கணும். அதனால இப்ப இந்த ஆதார், நமக்கு ஒரு ஆதார் அட்டை இருக்கு பாருங்க. பெருமாளுக்கு எது ஆதார் அட்டைன்னா அவர் கண். அவர் கண்ணை காமிச்சா போறோம், பரபிரம்மம்னு தெரிஞ்சிருமா. அப்பேற்பட்ட ராமன். அவ சொல்றா, தாரா யாரு? வாலியின் பத்னி. அவ வாலிய கொன்னுட்டீரே அப்படின்னு அழவரா, தாமரை கண்ணாங்கிறா. மண்டோதரி ஓடி வரா, ஐயோ சமுதாயத்துக்கு தீங்கு செய்த ராவணனை கொன்னுட்டேளே அப்படின்னு அவ அழறா. அது ஒரு பெரிய அழுக தானே. யாராவது 4 பேராவது அந்த மாதிரி இருக்க வேண்டாமா? அதனால அவரை கொன்னுட்டீரேன்னு சொல்லும் போது அவன் தாமரை கண்ணன்கிறா. காரணம் என்னன்னா, பகவானுக்கு இன்றியமையாத தன்மை தாமரை கண்கள் உடையது. அப்பேற்பட்ட பகவான், தாமரையின் லட்சணமாக உவமையாக இருக்கக்கூடிய பகவானுடைய நேத்திரங்கள், தாமரைக்கு பங்கஜம்னு பேரு, அந்த கண்களுக்கு லோச்சனம்னு பேரு. பங்கஜ லோச்சனாய் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபனை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த திருநாள் அனுபவிக்கிறார். அதை அனுபவிப்போம்.
உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா. வேதத்துல பெருமாள் எப்படி பூமியை இடர்ந்தெடுத்தார், ஆழ்வார் அதை தூய தமிழ்ல சொல்லும்போது, கோலமலர்பாவைக்கு அன்பாகிய நண்பேயோ நீலவர 2 விரை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலங்கோட்டிடம் கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உம்மை பெற்றினி போக்குவனோ. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில சொல்லும்போது, பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவேன்னு பகவான் எப்படி பூமாதேவி இடர்ந்தெடுத்ததா சொல்றா. சுவாமி தேசிகன் பூஸ்துதியில வர்ணிக்கும் போது, புருஷோத்தமேன மிருதங்காஹான்னர், அவளை எடுக்கும்போது அந்த அலைகள் வீசக்கூடிய அந்த சப்தம் கல்யாணத்துல வாசிக்கக்கூடிய மிருதங்க நாதம் மாதிரி இருந்ததுன்னர். அந்த பூமியை பிரளய சமுத்திரத்துல வைக்கும்போது தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட போய் முறையிடுறா, நீங்க பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணேள், ப்ராஜெக்ட் அர்த் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச்சை படைச்சேள், விவேகானந்தா ஹவுஸை படைச்சேள், ஆர்கே மட் ரோடு எல்லாம் படைச்சேள், எல்லாம் படைச்சேள். இப்போ எல்லாம் பூமியே இப்போ மிஸ்ஸிங். யோசிச்சு பாருங்க இல்லையா, ஃபுல் பூமியே மிஸ்ஸிங் அப்படின்னா பிரம்மா என்ன பண்ணுவார், சேர்ந்து கவலைப்படுவார். அதனால் அவர் கொஞ்சம் கவலைப்பட்டார், என்ன சுவாமி இப்படி ஆயிடுத்தே. அப்போது பகவானை மனசில் நினச்சிண்டார். அப்போ நாசிகா துவாரத்துலேருந்து ஒரு பன்றி குட்டி குதித்ததாம் அப்படின்னு பராசரர் விஷ்ணு புராணத்தில் வர்ணிக்கிறார். என்னையா இது மூச்சு வாங்கி விட்டா என்ன பன்னிக்குட்டியில் குதிக்கிறது, இது யார் நீ அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பன்றி குட்டி இப்படி கையை வச்சு திரும்பித்தான், கண்டுபிடிச்சிட்டான். ஏன் சுவாமி இப்படி வச்சு கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்டால், இப்படி வச்சதுனால கண்டுபிடிக்க முடியல, அந்த பன்றிக்குட்டி நேத்திரங்களை பார்த்து கண்டுபிடிச்சார் பராசரர். என்ன சொன்னார், மகாவராகா, பெரிய வராகம், பெரிய பன்றி, அதுவும் நாட்டு பன்றி அல்ல, காட்டு பன்றி, வைல்டு போர். ஸ்புட பத்மலோச்சனஹா, தாமரை கண்ணோடு இருந்த பன்றிக்குட்டி. அதனால தாமரை கண்ணை பார்த்த உடனே கண்டுபிடிச்சுட்டார். இது வராகாவதாரத்தை. ஆனா நம்ம ராமாவதாரத்தை அனுபவிச்சோம். ராமர்னு வந்துட்டா அடுத்தது கிருஷ்ணர் வர வேண்டாமா, அதனால தானே ராமகிருஷ்ண மட்டம்னே பேர். அதனால கிருஷ்ணர் வர வேண்டாமான்னா, கிருஷ்ணாவதாரத்துல தேவகி ரொம்ப நாள் கழிச்சு 6 குழந்தைகள் போயிடுத்து, 7வது குழந்தை டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது, 8வது குழந்தை இப்போ பிறக்க போகுது. ஐயோ இதை கொன்னுட போறானே கம்சன்கிற பயத்துல இருக்கா ஆஸ் அ மதர். இப்போ குழந்தை பிறந்துடுத்து, ஆவணி மாசம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் நள்ளிரவில் பிறந்துடுத்து. குழந்தை எங்க இருக்குன்னு தெரியல, அது பெரிய $1 மில்லியன் கொஸ்டின், எங்க இருக்குன்னு. அது சாதாரண குழந்தையான ஓன்னு அழுவும், இது அழவும் மாட்டேங்கிறது. அழுகிய நிற்க வந்த குழந்தை இது இல்லையா, யாரெல்லாம் அழறாளோ அதை நிறுத்தத்துக்காக வந்த குழந்தை, இது அழமாட்டேங்கிறது. ஐயோயோ எங்க இந்த குழந்தைய தேடுறது, குழந்தாய் பிள்ளாய் அம்மா பிரார்த்திக்கிறேன், நீ எங்க இருக்கேன்னு சொல்லுடா அப்படின்னு தேவகி பிரார்த்தனை பண்ணதா சுகபிரம்மம் பாகவதத்தில் எடுக்கிறார், சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்தில் எடுக்கிறார். அப்போ அந்த குழந்தை சிரிச்சுதான், 32 பல் வரிசையின் வெளிச்சத்தால் அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுன்னார். என்ன சுவாமி இது, நீங்கள் பெரிய டென்டல் கேர் மாதிரி சொல்கிறேன், 32 பல் பிறந்த குழந்தைக்கு இருக்கும், ஆனால் ஆர்டினரிக்கு இருக்காது, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி குழந்தைக்கு இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆர்டினரிக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருக்கணும் இல்லையா, அதுதான் 32 பல்வரிசையின் வெளிச்சம், த்விஜச்சந்திர சந்திரிகா மைக்ஷத தெரிஞ்சதுன்னர். அது மட்டும் சொல்லலை சுகபிரம்மரும், பிரசித்தமான ஸ்லோகம், பிராச்சீனமான ஸ்லோகம். தமத்புதம் பாலகமம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதார்யுதம் தமத்புதம் பாலகம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி அமேசிங் சைல்ட். அம்புஜை க்ஷணம்னர், தாமர கண்ணுன்னர். அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சுதான் நம்ம கவலையே பட வேண்டாம், நம்ம பெத்தெடுத்தது பெரியாளு. அப்பேற்பட்ட பகவான் கிருஷ்ணாவதாரத்திலையும் ஆதார் கார்டான தாமர கண் எடுத்துன்னு வர்றார். பின்னாடி பாண்டவாளுக்காக தூது போனார். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் ஆயிட்டு வந்தா. இது ஆனோம்னா ராஜ்யம் கிடைக்குமான் அவன் சொன்னான் துரியோதனன். ஆஸ் பர் செக்ஷன் நம்பர் 32A and 52C யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு விட்டான். உடனே இவாள திரௌபதியுடைய அப்பா ஊருக்கு போயிட்டா, காம்பில்யம்ங்கிற நகரம். அதை தான் கிராட்டார்ஜுனியத்தில் பாரதியை ஆரம்பிக்கும் போது ஸ்ரீயக்கரு குருணாம் அதிபஸ்ய பாலினீம் பிரஜாசு காமாம் யமயுங்க வேதி தும்னர். இவன் அங்கே போயிட்டா. ஃபர்ஸ்ட் ஒரு அந்தணன் அம்சா, தூதுவனா, மெசஞ்சர், நீ போயிட்டு வாப்பா. ஆழ்வார் அம்சார் 154 திருவாய்மொழியில் அம்சிரைய மடனாராய் எளியத்தாய் நீயும் நின் அம்சிரைய சேவலுமாய் ஆவாவென்னெனக்கருளி வெம்சிரைய புள்ளுயர்த்தார்க்கு என் விழுதூதாய் சென்னக்கால் வன்சிரையில் வன்வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோன்னர். ஆழ்வார் பெருமாள் கிட்ட தூது விட்டார், இங்க பெருமாளே தூது போனார். அதனால தான் ஆழ்வார் முன்னோர் தூது வானரத்தில் வாயில் மொழிந்து பின்னோர் தூது அவனே ஆதிமன்னர்க்காகி சென்னான் இன்னானென தூதன நின்னான் எவ்வுள் கிடந்தானேன்னு திரியவ்வளூர் வைத்திய வீரராகவன ஆழ்வார் பாடுறார். இப்போ பெருமாள் அடுத்தது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அந்தணன் போனது ஃபெயிலியர். செகண்ட் அட்டெம்ப்ட் பெருமாள் சொன்னார், நான் வேணா உங்களுக்காக போயிட்டு வரேன், நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தோஸ்த்,
அதனால நான் போயிட்டு வரேன்னார். அந்த காலத்தில் ராஜா வந்து தூது போகிறதுங்கிறது நடக்காத காரியம். ராஜான்னா அதுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்லாம் இருக்கணும். ஒரு BMW பென்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுன்னா அந்த காலத்தில் ராஜா. அவர் நடந்து போனார்னா எப்படி இருக்கும்? அதனால நடந்து போறேன்னார். பாண்டவாளுக்காக தேசிகன் சொன்னார், பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார். அதனால நடந்து போனார். நடந்து போகும்போது அங்க வந்து திருத்ராஷ்டிரனும் அவன் பிள்ளை துரியோதனனும், அப்பாக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை, பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி அப்பா, அந்த விதத்தில் அவர் ஜோடி தான், ஃபாதர் சன். கிருஷ்ணருக்கு ஏதாவது சம்திங் கொடுத்து சமாளிக்கலாமா? அது உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம்னு. ஏதாவது கொடுத்து சமாளிக்கலாமா? அதுக்கு பீஷ்மர் வந்து சொன்னார், யூ ஆர் டூயிங் அ ஃபெயில்ட் அட்டெம்ப்ட். அவர் எங்கே போனாலும் சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸோட வரார், இல்லாட்டா ஹசாரே பிடிச்சிருவார் அவரை போட்டு. அதெல்லாம் அவர் ஒன்றும் வாங்கிக்க மாட்டார். சரி, இப்போ என்ன பண்ணுறது? கிருஷ்ணர் வந்தார். சரி, கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு கூட்டுன்னு போகலாமே. துரியோதனை என்ன யோசிச்சா, நம்ம ஆத்துக்கு கூட்டுன்னு போயிட்டா யாராத்துலையாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டா அவளுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு பிராச்சீனத்தில் நம்ம தமிழர்கள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, சொல்லிட்டு இருக்கோம். அதனால உப்பிட்டவரை யாராவது நமக்கு சாப்பாடு போட்டால் நினச்சி பார்த்துக்கணும். சாப்பாடு போட்டவா போட்டதை சொல்லி காமிக்கப்படாது. அன்றைக்கி எங்காத்துக்கு வந்து சாட்டி ஒன்றும் அப்படின்னு சொல்லப்படாது, போயிடும் தர்மம். வந்தவா அதை மறக்கக்கூடாது. இப்போ ரெண்டும் நடக்கிறது, போட்டதையும் சொல்லி காமிக்கிறா, சாட்டதையும் மறந்து போய்டுறார். அதனால திருக்குறள் வந்து பாவம் திருவள்ளுவர் மெனக்கெட்டு வெவ்வேற்க எழுதி வச்சிருக்கார். அது என்ன, அது ஒரு பக்கம் இருக்குது, திருக்குறள் இருக்கட்டும். அதனால போனார். பகவான் ரொம்ப ஸ்மார்ட், அவருக்கு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் நல்லா தெரியும். அதனால இவன் ஆற்றுல சாப்பிட்டுட்டா இவனோட நம்ம கோயிலேஷன் வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால அவர் என்ன பண்ணி விட்டார், நான் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு விட்டார். அதுதான் ரொம்ப சாமர்த்தியம், ஃபாஸ்டிங் அப்படின்னு விட்டார். சரிப்பா, நீ என் வீட்டில் சாப்பிட வேண்டாம், உனக்கு ப்ராப்ளம் இருந்துதானே, பீஷ்மர் வீட்டில் சாப்பிடு. ஏன் பீஷ்மர் வீட்டை சொன்னா துரியோதனன்? ரொம்ப சாமர்த்தியம். பீஷ்மருக்கு மாதம் ECSல பணம் போகிறது இவனுடைய ட்ரெஷரியிலேருந்து. அதனால் அவன் வீட்டில் சாப்பிட்டாலும் தம் வீட்டில் சாப்பிட்டதா தான் கணக்கு. அதுவும் முடியாதுன்னு விட்டார். ஃபாஸ்டிங்னு சொன்னேனேப்பா. ஏன்னா பல பேர் என்ன சொல்லுவா, ஏகாதசி விரதம் இருக்கேன்பா. சரி, சாப்பிட மாட்டேன். சரி, குனுக்காவது எடுத்துக்கிறேளா, கொஞ்சம் லட்டாவது நம்மளை டெம்ப்ட் பண்ணிவிடுவா. பக்கத்தில் ஒரு மைசூர் பாகு இருக்குது, அதை சாப்பிட்றேளா, அது போயிடும். நம்ம இருக்கிறதே என்றைக்கோ தப்பி ஒரு ஃபாஸ்டிங், அதுவும் ஸ்லோயிங் ஆகிடும். அதனால் இவர் கேட்டார், துரோணர் வீட்டில் சாப்பிட்றியா? முடியாது. அப்போ துரியோதனனுக்கு ஒரே கோபம், எள்ளும் கொள்ளும் தெரிச்சது திருமுகத்தில். அப்போ வியாசர் ஒரு ஸ்லோகம் வைக்கிறார் மகாபாரதத்தில். என்ன கேளுங்கோ, பீஷ்ம துரோணாவிரதிக்ரமிய மாம்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச துக்தம் ரிஷபபோஜனம். என் வீட்டை மறந்தாய், பீஷ்ம துரோணாதிகளின் வீட்டையும் விட்டாய், ஏழை குடிசிலில் விதுரனின் குடிசிலுக்கு போவேன்னு சொல்றியே கிருஷ்ணா, தாமரை கண்ணா அப்படின்னு சொல்றார். கிமர்த்தம் புண்டரீகாட்ச. வெய்யும் போது கூட தாமரை கண்ணா. இப்ப நம்ம மாத்து குழந்தைய கொஞ்சம் போதே செல்லக்குட்டி வா பட்டுக்குட்டி அப்படிமோ, திட்டும் போது பட்டுக்குட்டி அப்படின்னா நம்ம திட்டுவோம். அதுக்குன்னு சில வார்த்தைகள் பெரியவாழ்ல அகராதின்னு ஏற்படுத்தி வச்சிருக்கா. ஆனா இங்க என்னன்னா, கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணரை புகழும் போதும் தாமரை கண்ணன், வெய்யும் போதும் தாமரை கண்ணன். அப்பேற்பட்ட பியூட்டிஃபுல் ஐஸ் அப்படின்னா அவருக்கு தான். அந்த மிஸ்டர் வேர்ல்டுலயே மிஸ்டர் ஐஸ் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு கொடுக்கலாம்னா கண்ணன். அவனை தீட்சிதர் வர்ணிக்கிறார், சாரச தள நயனா. ஆச்சரியமான கீர்த்தனை அனுபவிப்போம்.
பகவானுடைய நேத்திரங்கள் தாமரையோடு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கு. விபவாவதாரங்கள்ல வராகாவதாரம் அனுபவிச்சோம், ஸ்ரீ ராமாவதாரம் சக்கரவர்த்தி திருமகனாய் ராமன் தோன்றிய அந்த கட்டத்தை அனுபவித்தோம், கிருஷ்ணாவதாரத்தை சுகபிரம்மம் எப்படி காண்பிச்சாருங்கிறத அனுபவிச்சோம். இதெல்லாம் விபவாவதாரங்கள். அதிமானுஷ சீலவிருத்த வேஷைகி எப்போவோ நடந்தது. ஆனா கலியுகத்துல அர்ச்சாவதாரமா பகவான் இருக்கும்போது நடந்த விஷயங்கள் நம்ம ஆச்சாரியர்களின் வாழ்க்கை வரலாற்றை அனுபவித்தால் தெரிகிறது. இந்த வருஷம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய 1000வது வருஷம். அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரர் திருப்பாவை ஜீயர் எம்பெருமானார் உடையவர் கோதாகிரஜர், இப்பேற்பட்ட அவருடைய 1000வது வருஷம் கொண்டாடுறோம். அந்த 1000வது வருஷத்துல அந்த தாமரைக்கு சம்பந்தமா அவருடைய லைஃப்ல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அவருடைய லைஃப் டைம்லயே பெரிய டேக் டைவர்ஷன் பாயிண்டே தாமரை தான். இது அவ என்ன டாபிக் கேட்கும்போது கேட்டா, என்ன சொல்றேள் அப்படின்னு. எனக்கு ஒரே பயம், தாமரை கண்ணன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு மிஸ்கன்ஸ்ட்ரூ பண்ணி இவர் தாமரை அப்படின்லாம் சொல்றார், அதனால இது யாருக்கு சப்போர்ட் அப்படின்னு கேட்டுற போறாளேன்னு பயம். அதனால நான் கப்பியாசம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் கொடுத்துட்டா தெரியாது பாருங்க என்னன்னு. இப்போ ஆனா அவர் சொல்லிவிட்டார், தமிழ்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு விட்டார். மெரினா இஸ் அ ஹேப்பனிங் பிளேஸ், அதனால நீங்க தமிழ் கல்ச்சருக்காக தமிழ்ல கொடுக்கணும்னு விட்டார். சரி வம்புல மாட்டின்றாலும் தேவையில்லைன்னு தாமரை கண்ணன்னு கொடுத்துட்டார். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வாழ்க்கை சரித்திரத்துல அவர் ஸ்ரீபெரும்புதூரில் தோன்றிய வள்ளல் இல்லையா, சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றின் தேசிகன். அப்பேற்பட்ட பிரணாமம் லக்ஷ்மண முனிகி அங்கு அவதரித்த மகனியர். ஆனா அவருடைய ஸ்கூலிங்லாம் இனிஷியல் டே ஸ்கூலிங், எலிமெண்டரி ஸ்கூல்லாம் ஸ்ரீபெரும்புதூர்ல அப்போ எலிமெண்டரி ஸ்கூல் இல்லை. அதனால அவர் நடந்து போகணும். கிட்டத்தட்ட 45-46 கிலோமீட்டர் திருப்புட்குழி வரைக்கும் நடந்து போகணும். பாலுச்செட்டி சத்திரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய திருப்புட்குழி வரைக்கும் சுவாமி நடந்து போகணும். போயிட்டு இருந்தார் ஸ்கூலுக்கு, அப்படிலாம் போயிட்டு இருந்தார். நானா விட்டுட்டு இருப்பேன், இது என்ன இப்படிலாம் 45 கிலோமீட்டர் போயா படிக்கணும். அதனால அவர் பாவம் தினம் நடந்து போவார். யாதவ பிரகாஷருங்கிறவர் அந்த காலத்தில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அவர் யூனிவர்சிட்டியிலாம் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கினோம்னா படிக்கிற வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே போய் ஃபார்மை ஃபில் பண்ணி அவள் அதுக்கு டோக்கன் சிஸ்டம்லாம் வச்சு தான் கொடுப்பாள். அதில் பாஷ்யக்காரருக்கு கிடைச்சுட்டு சீட். அதனால அவர் அங்கே போனார். போகும்போது என்ன ஆயிடுத்து, பாஷ்யக்காரர் ராமானுஜர் லீவே போட மாட்டார். நோ சுட்டி, கேஷுவல் லீவ், சிக் லீவ் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டார். தினம் ஸ்கூலுக்கு போய் நோட்ஸ் எடுப்பார். ஒரு நாள் என்ன ஆயிடுத்து, அவன் அம்மா ஆற்றுல ஒரே வடாம் போடுற சீசன், அதனால கூழ் கிளறி வச்சிருக்கா. அதனால அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பாஷ்யக்காரர் ஒரு நாள் லீவ் போட்டுவிட்டார். அன்னைக்கு நடந்த லெசனை மிஸ் பண்ணிட்டார். அன்னைக்கு என்ன போர்ஷன்ஸ் நடந்திருக்கோ அதை மிஸ் பண்ணிட்டார். அதை ஆன்லைன் அப்லோட் பண்ணலவா. அதனால் அடுத்த நாள் கிளாஸ்க்கு போனார். கிளாஸ்க்கு போனால் அந்நிய நாள் தான் யாதவ பிரகாஷருங்கிற பெரிய ஆச்சாரியர், மகான் அவர். யாதவ பிரகாஷருங்கிற ஒரு பெரிய பாஷ்யங்கள்லாம் பண்ண ஒரு பெரிய மகான். அவருக்கு மசாஜ் டே, அன்னைக்கு மாலிஷ் டே. அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணணும், ஸ்டூடெண்ட் தான் கைங்கரியம் பண்ணணும், புக்ஸ் தூக்கின்னு வரணும், எல்லாம் ஸ்டூடெண்ட் கைங்கரியம் பண்ணாதான். அதனால தான் கண்ணன் கீதாச்சாரியன் எடுத்தான். திருவல்லிக்கேணியில் கீதாச்சாரியனை மறக்க முடியுமா? அவர் சொன்னார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னர். ஒரு ஒழுங்கா ஞானம் நிலைச்சு இருக்கணும்னா ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணாதான் அது நிலைச்சிருக்கும்னார். சரி, அதனால கைங்கரியம் பண்ணுவா அந்த காலத்தில். இப்போல்லாம் ஸ்கூலில் ஏதாவது, எங்கள் அம்மா டீச்சர் தான், ஸ்டூடெண்ட்டை 2 புக்கு ஸ்டாஃப் ரூம்க்கு எடுத்துன்னு யூஆர் எக்ஸ்ட்ராக்டிங் ஒர்க் ஃப்ரம் மீ, திஸ் இஸ் அன்னெசரி பர்டன் அப்படிங்கிறது. அதனால கேஸில் எங்கேயாவது உள்ளே போயிட போகிறோமேன்னு பயமாக இருக்கு. அதனால இப்போ வேலையே வாங்குறதில்லை. அதனால பாஷ்யக்காரர் மசாஜ் பண்ணிட்டு இருக்கார் யாதவ பிரகாஷ். அப்போ எதிர்க்க இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தை முந்தின நாள் வந்திருக்கு, அது சுட்டி போடல, பாஷ்யக்காரர் மாதிரி போடல. அது சொல்லிட்டு, நேற்று நீங்கள் சாந்தோக்கியத்தில் ஒரு பாகம் எடுத்து, அது எனக்கு அவ்வளவா புரியலை, கேன் யூ ரிப்பீட் இட், கச்சேரிகள் எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா? யாதவ பிரகாஷருக்கு சந்தோஷம், அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போய் புரிஞ்சுதா இல்லையான்னு பார்த்து மறுபடியும் ஏதாவது கேட்குறானே, அதனால சொல்லணும்னு ஆரம்பிச்சார். பாஷ்யக்காரர் ராமானுஜருக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவர் நேற்று மிஸ் பண்ண கிளாஸுடைய ரிப்பீட்டு தானே இது, அவர் ஒன்றுமே கேட்க வேண்டாம், அது ரிப்பீட் ஆக போகுது. ஏண்டா சாந்தோக்கியன் இது பெரிய பாகமாக எடுத்த, எந்த பர்டிகுலர் இடத்துல உனக்கு டவுட் அப்படின்னு யாதவ பிரகாஷன் கேள்வி கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்டார். நீங்கள் இதை கவனிச்சாதான் புரியும். இல்லை சுவாமி, ஒரே பஸ்ஸு சத்தம் வருது, அந்த சத்தம் வருதுன்னா எல்லா தடைகளையும் மீறி கேட்கறது தான் பகவத் விஷயம். நம்ம தடையே இல்லாமல் கேட்கணும்னா வைகுண்டத்தில் போய் தான் கேட்கணும். அதனால கேட்டுருக்கார் பாஷ்யக்காரர்.
அப்போ அந்த டீச்சர் கேட்கிறார் எந்த பாகம். அப்போ அந்த குழந்தை சொல்றது என்ன கவனிங்க, ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹ ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷஹ தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி. அந்த பெரிய லைன்ல டவுட் சார். என்னடா டவுட்? சிம்பிள்டா இது. ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா, பெருமாள் பரபிரம்மத்தை சர்வலோக சரண்யன் ஸ்ரீமன் நாராயணனை கேஷாதி பாதமா பார்த்தா கோல்டு கலர்ல இருப்பாராம். ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா, தக 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 மின்னுமா. ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, அவருக்கு ஒரு மீசை வேற. அதாவது கரெக்டா பாருங்க, திருவல்லிக்கேணியை பார்த்து சொல்றேன். சாந்தோக்கியத்துல ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, கோல்டு மீசை. ஹிரண்ய கேஷஹா, இப்பெல்லாம் நீங்க வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங்னு பண்றா. இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கேயாவது படகுல போய் ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத நடுவில் நீங்க போய் பண்ணிட்டேன்னா டெஸ்டினேஷன் வெட்டிங், யாரும் வர முடியாது. அப்ப என்னன்னா, இந்த கல்யாணங்கள்ல நம்ம என்ன பளிச்சுன்னு தெரியணும்னு தோப்பா கிடைக்கிறது. கோல்டு கலர் தோப்பா, ப்ளூ கலர் தோப்பா, நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா, அப்படி ஆச்சரியமா ப்ளூ கலர் எல்லோ கலர் நீங்க என்ன கேட்கறீங்களோ. ஆனா பெருமாளின் கூந்தல் கோல்டு கலர்ல இருக்கும், ஒரிஜினல் கோல்டு. வேதம் சொல்றது, உபனிஷத் பாகம் சாந்தோக்கியம் சாமவேதத்துக்கு அடங்கியது சொல்லித்துன்னு யாதவ பிரகாஷன். ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா, தக 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 கோல்டு மாதிரி மின்றார். அவருடைய மீசை முஸ்டாஷ் கோல்ட், ஹேர் கோல்ட். அப்ப அந்த ஸ்டூடெண்ட், இல்ல சுவாமி அது கூட புரிஞ்சு கொடுத்து, என்னடா பின்ன உனக்கு புரியல. தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி, அது புரியல சார். அதுவா அக்ஷினினா கண்ணு, புண்டரீகம் விடு, கப்யாசம் புண்டரீகமா, அது அது ஒன்றும் இல்லை, இந்த குரங்கின் பிற்பகுதி இருக்கு பார், அந்த மாதிரி பெருமாளுடைய கண்ணு இருக்குன்னு யாதவ பிரகாஷ். பாவம் அந்த ஸ்டூடெண்ட்க்கு கேள்வி கேட்கறதுக்குலாம் பயம். அது நோட்ஸ் எடுத்துக்கிறது உடனே. கப்யாசம் இஸ் ஈக்குவல் டு மங்கீஸ் பேக் அப்படின்னு அது எடுத்து. யாதவ பிரகாஷருக்கு இவர் மசாஜ் பண்ணிட்டு இருக்கார் ராமானுஜர் பாஷ்யக்காரர். அப்போ இங்க ஒரே பார்த்தா நம்ம ஷீடை, உப்பு ஷீடையை நீங்க எண்ணெயில போட்ட உடனே தெரிக்கும் பாருங்க, அந்த மாதிரி இங்க ஒரு தெரி அப்படின்னு பார்த்தா பாஷ்யக்காரருடைய நேத்திரங்கள்லேருந்து ஜலம், பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம். அழற, ஏண்டா கண் ஏதாவது ப்ராப்ளம்மா? மெட்ராஸ் ஐயா ஏன் இப்படி அழற? இல்லை சுவாமி, மெட்ராஸ் ஐயும் இல்லை, பெங்களூர் ஐயும் இல்லை, நீங்க இப்படி எல்லாம் அசட்டுத்தனமா ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன்னு நினைச்சு எனக்கு அழுக வருது. என்ன நான் சொன்ன அர்த்தம் தப்பா? வாடா முன்னாடி. ஸ்டூடெண்ட் பார்க்கறது பரவாயில்லையே, நம்ம ராமானுஜருக்கு கேள்வி கேட்கிற தைரியம் இருக்கே, அதெல்லாம் ஒரே சப்போர்ட் பண்றது. கமான் யூ ஆஸ்க் அப்படின்னு. அதனால இவருக்கும் அவருக்கும் யுத்தம். அப்போ பாஷ்யக்காரர் சொன்னார், கப்யாசம் அப்படின்னு நீங்க என்ன அர்த்தம் சொன்னேன்? சிம்பிள் ராமானுஜா, உனக்கு நீலாம் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சேப்பா, நீ அரியர்ஸே வைக்கிறது இல்லையா, உனக்கு புரியாததா? கபிஹினா குரங்கு, ஆயாசம்னா பிற்பகுதி, கப்யாசம்னா குரங்கின் பிற்பகுதி, அவ்வளவுதானே. சுவாமி, சர்வலோக சரண்யனான பகவானுக்கு நானும் ஒண்ணுதான், குரங்கும் ஒண்ணுதான். நம்ம வேணா குரங்கு பயலேன்னு மட்டமா பார்க்கலாமே ஒழிய, பகவானுக்கு குரங்கான ஹனுமான் என்னை விட வசதி. அதனால அதுக்கு நான் சொல்லலை. ஆனா பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மெடிடேட் தியானம் பண்ணும்போது நல்ல விஷயங்களா சொல்லிட்டு வரணும். இப்ப பாருங்களேன், இப்ப யாதவ பிரகாஷர் விதத்தை பார்த்தா நீங்க அடுத்த நாள் தியானம் பண்ணும்போது பகவான கேசாதி பாதமா நினைக்கிறேன். அப்ப கண்ணு கிட்ட வரும்போது நீங்க நேர குரங்கின் பிற்பகுதியை நினைக்கணும். அப்புறம் அதுக்கு கண்ணு இப்படி இல்லாம ஒருத்தர் தியானம் சொல்லி கொடுப்பார். விக்கியானந்தா கூட அப்படி சொல்லி கொடுக்க மாட்டார். அது பெரிய இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பாருங்க, அவர் கூட அப்படி சொல்லி கொடுக்க மாட்டார். சுவாமி இப்படியா கண்களை வர்ணிப்பா அப்படின்னு கேட்டா, பின்ன எப்படிடா அர்த்தம் சொல்றது? ராமானுஜா நீ சொல்லு. சார், நீங்க ஒரு புக் இப்ப ரீசெண்டா பப்ளிஷ் பண்ணீங்களே. ஆமா, என்னுடைய டிக்ஷனரி வைஜெயந்தின்னு பேரு, அதை எடுத்துன்னு வாங்க சார். சரி போடா, நீயே எடுத்துன்னு வாங்க. அதை எடுத்துன்னு வந்தார் ராமானுஜர். கபி கபிஹி என்ன அர்த்தம் போட்டிருக்கேள் பாருங்க. கபிஹிக்கு இவரே எழுதியிருக்கார் தாமரைன்னு. ஏன் சார் நீங்களே கபிஹினா தாமரைன்னு எழுதியிருக்கேள், எங்கேருந்து? இல்லடா கபிஹினா குரங்கும் தானே. ஆமா சார், குரங்கும் தான் அர்த்தம். ஆனா சமயத்துக்கு ஏத்த மாதிரி தானே சார் அர்த்தம் சொல்லணும். கபிஹினா குரங்கு, ஆயாசம்னா பிற்பகுதி. ஆனா பெருமாளுடைய நேத்திரங்கள் எப்படி இருக்குன்னா குரங்கின் பிற்பகுதி போல் இருக்கின்றதுன்னு சொல்லுவாளா? கபிஹினா தாமரையாச்சே, எப்படி தாமரை நீ சொல்லு அப்படின்னு யாதவ பிரகாஷன் கேட்கிறார். அப்புறம் என்ன கவனிங்கோ, சம்ஸ்கிருதத்துல க அப்படிங்கிறது அக்ஷரம், இட் இஸ் a லெட்டர். கக்கு பக்கத்துல 2 புள்ளி போட்டேன்னா கஹா,
கஹானா பிரம்மா, பிரம்மாவுக்கு ஷார்ட் ஃபார்ம். இப்போ கிருஷ்ணா வந்து கிச்சு வாரா மாதிரி, நரசிம்மன் நச்சு வாரா மாதிரி, சத்தியலோகத்துல நீங்க கஹா அப்படின்னு போய் கேட்டா பிரம்மா வந்துருவார். கஹானா பிரம்மா. க்கு மேல புள்ளி வச்சேன்னா கம். ये हिंदी वाला कम नहीं है. हिंदी में जब हम कम बोलते हैं ना तो उसका मतलब है कम है, कम्मिया இருக்குன்னு அர்த்தம். ஆனா கம்னு தமிழ்ல சொன்னா, சமஸ்கிருதத்துல சொன்னா தண்ணீர் அப்படின்னு அர்த்தம், வாட்டர். கம்னா வாட்டர், பிபத்தினா குடிக்கிறது. யாரு ஜலத்தை பருகுகின்றார்களோ அவளுக்கு கம் பிபதி இதி கபிஹின்னு பேர். சூரியன் தானே அவருடைய கிரணங்களால் ஜலத்தை அப்படியே வாங்கிக்கிறார், இவாபரேஷன் சொல்றோம் இல்லையா. அதனால கம்மான தண்ணீரை பிபதி குடிக்கின்றபடியால் கபிஹியான சூரியன். ஆயாசம்னா அப்பேற்பட்ட சூரியனின் கிரணங்கள் பட்டு தண்ணீர் சம்பந்தத்தோடு பெரிய நாளத்தோடு இருக்கக்கூடிய தாமரைக்கு கப்பியாசம்னு பேர். அதனால கப்பியாசம்னா மலர்ந்த தாமரைக்கு உவமையான நேத்திரங்கள்னு சொல்லணுமே ஒழிய குரங்கின் பிற்பகுதின்னு சொல்லப்படாதுன்னார். நீ டிசி வாங்கிட்டு போனம் சுட்ட. அதுதான் ராமானுஜருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஃப்ரீடம். ஆகஸ்ட் 15 அவருக்கு அப்புறம் தான் ஆளவந்தார்கிட்ட தியானம் பண்ணி அப்புறம் பெரிய நம்பிகள் கிட்டலாம் போய் ஆசிரிச்சு ஆச்சு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அந்த காலத்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே தாமரையால வந்துடுச்சு. அப்பேற்பட்ட தாமரை கண்ணன் கப்பியாசம்னு பேர். ஆனா இது தத்துவசாரத்துல நடாதூர் அம்மாள் வாத்ஸ்யவரத குரு 6 ஸ்லோகங்கள் எடுக்கிறார். 6 ஸ்லோகத்துக்கு கப்பியாசம்னா ஓர் அர்த்தம் குரங்கின் பிற்பகுதி, இரண்டாவது அர்த்தம் சூரியபிம் கப்பியாசம் பானுபிம்பம் ஹரிபஜன பதம் கிருத் சரோஜம் தயத்யது அப்படின்னு எடுக்கிறார். ஹொரைசனுக்கு கப்பியாசம்னு பேர். இந்த மாதிரி 3 அர்த்தங்கள் வேண்டான்னு வச்சுட்டார் நடாதூர் அம்மாள். 3 அர்த்தங்கள் வேணும்னார். சூரியனின் கிரணங்கள் பட்டு மலரக்கூடிய தாமரைக்கு கப்பியாசம்னு பேர். எது நீள தண்டோட இருக்கோ அதுக்கு கப்பியாசம்னு பேர். எது ஜல சம்பந்தத்தோட இருக்கோ அதுக்கு கப்பியாசம்னு பேர். 3த்தையும் சேர்த்து வச்சு சொன்னார் பாஷ்யக்காரர். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணஹான்னர். தடாக சம்பந்தத்தோடு நீள தண்டோடு இருக்கக்கூடிய தாமரை எப்படி சூரியனின் கிரணங்கள் பட்டு மலருமோ அப்பேற்பட்ட தாமரை, மலர்ந்த தாமரையின் நேத்திரங்களை உடைய தாமரை கண்ணனுக்கு கப்பியாசம்னு பேருன்னார். இவ்வளோ இன்டெலிஜென்ட்டா சார் ராமானுஜர் அப்படின்னா? ரொம்ப இன்டெலிஜென்ட். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தா ராமானுஜர் வந்து சமுதாய புரட்சி பண்ணார், அதையே சொல்லிட்டு இருக்கோம். சரி, சமுதாய புரட்சி பண்ணார், பெரிய விஷயம். அந்த காலத்தில் அவர் பண்ணது இஸ் a சாதனை. ஆனால் அதை தவிர்த்து அவர் பெரிய இன்டெலெக்சுவலாக இருந்தார். நல்லா ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ரொம்ப படித்தவா யாராவது இருக்கான்னு வச்சுங்க, படிச்சுட்டே போயிட்டு படிச்சுட்டே போய் மேல் படிப்பு வரைக்கும் படிக்கிறா. அவளை நீங்கள் வந்து நேர எல்கேஜி கிளாஸ்க்கு கூட்டுன்னு வந்து ஏபிசிடி எடுங்கன்னா அவளுக்கு எடுக்கவே தெரியாது. Children, alphabet, English alphabet has 26 letters. அது பாம்பேன்னு முழிக்கும் அந்த குழந்தை. அதுக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்னா என்ன? ஏன்னா அவளால கீழே இறங்கியே வர முடியாது. ஆக்சசிபிலிட்டி இருக்காது, சௌஷீல்யமே இருக்காது. இப்போ ஸ்கூல்ல ஒரு டீச்சர் எடுக்கிறா, கிண்டர் கார்டன், ஏ ஃபார் ஆப்பிள், நல்ல ஆக்சசிபிலிட்டி இருக்கு. அவளை கொண்டு நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ்ல உட்காத்தி வைங்க. ஐயோ சார், நான் அவ்வளோலாம் படிக்கல சார், எனக்கு பேச தெரியாதும்பா. ஆக்சசிபிலிட்டி இருந்துடுத்துனா நாலேஜ் இருக்க மாட்டேங்கிறது, நாலேஜ் இருந்தா ஆக்சசிபிலிட்டி இருக்க மாட்டேங்கிறது. ராமானுஜர் வாஸ் a combination of both. பாமரர்களுக்கு எப்படி ரீச் பண்ணணுமோ பண்ணுவார். யாதவ பிரகாஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு கப்பியாசத்தின் அர்த்தத்தை சொல்லணும்னா சொல்லுவார். ரெண்டும் கம்பைண்டா வருது, பெரிய விஷயம். இது சுச்சி ருச்சிம்பா. சாப்பாடுல எது சுச்சி கிளீனா இருக்கோ அது நன்னாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. எது கண்ணா பின்னான்னு பண்ணுறோமோ அது பிரமாதமாக இருக்கும். இந்த பகவானுடைய அனுகிரகத்தால் இந்த ஒரு பெரிய ஒரு நல்லா ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணி அதில் மூடியால் இப்படி ஓட்டை போட்டு எண்ணெயில் பொரிப்பா. அது ஒரு பூரி மாதிரி ஒன்று வரும். அதில் ஓட்டையை போட்டு பச்சை மாமலை போல் மேனியும் ஒரு ஜலம் உண்டு, அதை நீங்கள் ஜல்ஜீரா அப்படின்னு பேர். அந்த ஜீராவை கொண்டு இதில் சேர்த்து அவன் ஆச்சாரமாக அந்த கையை அப்படியே எல்லா கையாலையும் உடச்சி அதை முக்கி எடுத்து நம்ம கையில் அப்படியே கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுப்பான். அதை நீங்கள் சாப்பிடுங்க, பிரமாதமாக இருக்கும். அப்போதே நாரா அமுதேன்னு இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவரும் கொடுத்துட்டே இருப்பார். அடுத்த நாள் பார்த்தேன்னா டாக்டர் கிட்ட அப்படியே டயர்டாக போய் உட்காந்துப்போம், வயரெல்லாம் ஏதோ பண்ணோம். ஏன்னா அதில் ருச்சி இருக்குது, சுச்சி இல்லை. வீட்டில் அம்மா பாகக்காய் பிட்லன்னு பண்ணுவா. ஆற்றுலலாம் பாகக்காய், இந்த ஆரஞ்சு தோலில் பிட்டில் இதெல்லாம் பண்ணுறது, கொஞ்சம் வெல்லம் சேர்த்து பண்ணுவா. புளியை கரைச்சி குத்தி அதை கொதிக்க விடுவா. அது ரொம்ப நல்லது உடம்பு பிட்டில். ஆனால் குழந்தைக்கு பிடிக்காது, ஏன்னா அதில் வந்து சுச்சி இருக்குது, ருச்சி இல்லை. அந்த மாதிரி ஆக்சசிபிலிட்டி சௌஷீல்யம். ஞானம்ங்கிறது இன்டெலெக்ட்,
பாஷ்யக்காரர்கிட்ட ரெண்டுமே இருந்தது. ஆனா சரி சார், அவர் இவ்வளவு பெரிய ஆளா சார், கப்பியாசத்துக்கு டக்குன்னு அர்த்தம் சொல்லிட்டாரே சார், சம்ஸ்கிருதத்துல அப்படி போட்டு வாங்குறாரே சார் அப்படின்னா நம்ம சொல்றோம். ஆனா அவருக்கு எப்படி சார் ஐடியா கிடைச்சது? எங்கேயாவது ஒரு ஐடியான்னு ஒன்று கிடைக்கணும் இல்லையா? ஏன்னா நீ கார்த்தால ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவ அம்மா தயிர் கடைஞ்சிட்டு இருந்தா. அந்த காலத்தை பெரியவாள்லாம் தயிர் கடையும் போதோ தளிகை பண்ணும் போதோ ஆழ்வார் பாசுரங்களையோ தேசிகன் ஸ்ரீசுக்திகளையோ சொல்லிகிட்டே பண்ணுவா. அப்பா அன்னைக்கு ஒரு நாள் திருப்பாவை பாசுரம் சேவிச்சுட்டு இருந்தாளாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடற்கையன் பங்கையர்கண்ணானைன்னு அவ தயிரை கடைஞ்சுட்டு இருக்கா. அப்புறம் அந்த குழந்தை அம்மா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டேன் டேக்கன் பாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது. ஆனா அம்மா சொன்ன தாமரை கண்ணன் பங்கையர் கண்ணன் ஆழ்வார் நாச்சியார் ஆண்டாளுடைய பாசுரம் ஞாபகம் இருந்ததுனாலதான் ஆழ்வாரால சொல்ல, பாஷ்யக்காரரால சொல்ல முடிஞ்சது. அதனால தமிழ் பாசுரங்கள் ஆதாரமா இருந்திருக்கு பாஷ்யக்காரருங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா அந்த பாசுரத்துக்கு இன்னொரு பெருமை கேளுங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் ஜலசம்பந்தத்தோடு இருக்குன்னார். ஏன்னா ஒரு ஜீவாத்மா மலர வேண்டும் என்றால் ஆச்சாரியன் என்கின்ற ஜலசம்பந்தமும் சூரிய கிரணங்கள் என்கின்ற பகவானுடைய கட்டாட்சமும் தேவை. அதனால அந்த உங்கள் புழக்கடையை தூய தமிழ் செந்தமிழ் சங்கத்தமிழில் நாம் அனுபவிப்போம்.
விவேகானந்தர் போன்ற மகான்கள் அவளெல்லாம் எப்படி கொண்டாடுறோமோ. ஏன்னா நம்ம ஊர் பெருமை நமக்கே தெரிஞ்சா போறாதே, அது பல தேசங்கள்ல இருக்கக்கூடிய வாசிகளுக்கு தெரியணும்னா ஒரு மகத்தான மகனீயர் விவேகானந்தர். ஒரு விதேசத்துல இப்ப நம்ம போறது ரொம்ப சுலபம். போயிட்டு வருதுன்னா இப்ப நீங்க கிளியர் ட்ரிப், மேக் மை ட்ரிப் போனேன்னா டக்குன்னு புக் பண்ணலாம். யூஎஸ்க்கு விசா அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம், எப்படியோ கிடைச்சிடுறது, போயிட்டு வந்துடுறேன்னு வச்சுங்க. அது ரொம்ப சுலபம். இந்த காலத்தில் எதுவுமே ஆக்சசிபிலிட்டி. ஆனால் அந்த காலத்தை விவேகானந்தர் போன காலம்ங்கிறது ஃப்ளைட் மோடெல்லாம் இருந்துதா? எப்படி போனார், எப்படி வந்தார், எப்படி பேசினார் அப்படின்னா அது பகவானுடைய கட்டாட்சம் இருப்பதால் தான். எப்படி விவேகானந்தரை கொண்டாடுறோமோ, இந்த வருஷம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய 1000வது வருஷம், சஹஸ்திராப்தி. வர வருஷம் 2018 சுவாமி வேதாந்த தேசிகனின் 750வது வருஷம். அப்படியே அடுத்தடுத்தடுத்தா வருது. சுவாமி தேசிகன் இருந்த காலத்துல பிரௌடதேவராயபுரம்னு ஒரு கிராமத்தை சேர்ந்து ஒரு பெரிய கவி டிண்டிமன், சோணாத்ரிநாதன் பேர். அவன் திருவஹீந்திரபுரம் வந்தான். பணிபதி புரநாத பாதுமாம் தேவநாத, மூவராகிய ஒருவன் தேவநாதன். திருவஹீந்திரபுரம்னு கடலூர் பக்கத்துல திவ்யதேசத்துக்கு வந்தான். அப்பதான் தேசிகன் நேர ராமர் சன்னதிக்கு உட்கார்ந்து, பின்னாடி வீரவல்லி ஹஸ்தீஷர்னு பேர், பிற்காலத்துல பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர் என்கின்ற நாமாவோடு இருந்தவர். சுவாமி தேசிகன் ராமர் அனுபவிச்சுருக்கார் கத்திய ரூபமா. ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய தசவதன தமித தைவத பரிஷத் அபியர்த்தித தாசரதி பாவத் தினகர குலகமல திவாகர திவிஷதிபதி ரணசகச்சரண சதுர தசரத தரமஸ்ரன விமோச்சன கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகார கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வர ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்த பிருந்தவந்தித பிரணத ஜன விமத விமதன துல்லலித துல்லலித தனுதர விஷிக விதாடன விகடித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்ட ஜடகிரண சகல தர ஜட்டின நடபதி மகுடதட நடன விபுத சரீரதி அதிபகுல மதுகளன லலித பத நளின உபமிருதி நிஜவிருஜின ஜகதுபல தனுருஷிர பரமமுனிவர யுவதினுத குஷிகசுத கதித விதித நவ விவிதகத மைಥಿಲ ನಗರ ಸುಲೋಚನಾಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಖಂಡವರ ಶುಕೋದಂಡ ಪ್ರಕಾಂಡನ ಖಂಡನ ಶೌಂಡ ಭುಜದಂಡ ಚಂಡಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಕ ವನರುಚಿರುಂಟಾಕಲೋಚನ. ஸ்டாப். நீங்க என்ன சொல்றீங்களோ இல்லையோ, டிண்டிமன் தேசிகன் ஸ்டாப் அப்படின்னு விட்டார். உடனே தேசிகன் திரும்பி பார்த்தார். ஓ டிண்டிமரா, வாங்கோ வாங்கோ, எதுக்கு ஸ்டாப் பண்ணி? பிரமாதமா இருந்தது. ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக். அந்த காலத்துலயும் அவர் அந்த காலகட்டத்தில் அவர் நக்கீரன். அதனால என்ன தப்புன்னு தேசிகன் கேட்டார். ராமரை வர்ணிச்சேளே. ஆமா வர்ணிச்சேன். என்னன்னு வர்ணிச்சேள்? அது மகாவீரன். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒத்துக்கிறேன், மகாவீரன்லாம் ஒத்துக்க. லாஸ்ட் ஒன்று வர்ணிச்சேளே, புண்டரீக வன ருச்சி. புண்டரீகம்னா தாமரை, வனம்னா காடு, ருச்சி தாமரை வனம் போல் இருக்கின்ற பகவானுடைய நேத்திரங்கள். இங்கதான் சார் ப்ராப்ளம்னார் டிண்டிமன். தேசிகன் கேட்டார், என்னப்பா இதுல என்னப்பா ப்ராப்ளம்? பெரியவாள்லாம் தாமரை கண்ணு தானே சொல்லியிருக்கா. தாமரை கண்ணுன்னு சொல்லியிருக்கா, ஆனா நீங்க தாமரை வனம்ங்கிறேளே, லோட்டஸ் ஃபாரஸ்ட், ஒரு பெரிய தடாகத்துல ஒரு 1000 தாமரை இருக்கா மாதிரி சொல்றேளே, ராமருக்கு எவ்வளவு கண்ணுன்னு கேட்டார். 2 அப்படின்னா 2 தாமரை தானே சொல்லணும்னார். உடனே பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தேசிகனுக்கு சப்போர்ட்டிவா வந்தார், டிஃபெண்ட் பண்ணார். இல்ல சார், குமார சம்பவத்துல காளிதாசன் சொல்லியிருக்கான், ததோ மந்தா நிலோத்பூத கமலாகர சோபினா குரும் நேத்திர சஹஸ்ரேன நோதயாமாச வாசவஹா. இந்திரனை வர்ணிக்கும் போது இந்திரனுடைய கண்கள் அப்படியே சந்தோஷத்துல திறந்துதான். அது எப்படின்னா, ஒரு தாமரை வனத்துல ஒரு 1000 தாமரை சேர்ந்து ஒன்னா மலர்ந்தா எப்படி மலருமோ அவன் நேத்திரங்கள் அப்படி மலர்ந்தது அப்படின்னு காளிதாசன் சொல்லியிருக்கானேன்னு சிஷ்யன் டிஃபெண்ட் பண்ணான். அதுக்கு டிண்டிமன் சொல்றான், இந்திரனுக்கு 1000 கண்ணு, சஹஸ்ராக்ஷகான்னு பேர் இந்திரனுக்கு. அதனால 1000 கண்ணு 1000 தாமரைன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ராமருக்கு எல்லா திவ்யதேசத்துலயும் 2 கண்ணு தானேப்பா, நீங்க எப்படி சொல்லலாம்னு கேட்டா உடனே ஸ்டூடெண்ட் சொல்றான், இல்லையேப்பா புருஷ சுக்தத்துல வருதே சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராக்ஷா, 1000 கண்ணுன்னு வருதே. அப்ப டிண்டிமன் சொன்னார், 1000 கண்ணு வருது, குட், பட் தட் இஸ் ஃபார் பரமபதநாதர், வைகுண்டத்துல இருக்கிறவருக்கு. தசரதர் பிள்ளைக்கு 2 கண்ணு தானே. இப்போ ஸ்டூடெண்ட்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ நம்ம கிட்ட இருக்க பாயிண்ட் ஆர்டிகல் 14F 14C எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டோம், எல்லாம் போயிடுது. அப்போ தேசிகன் சொன்னார், அப்பா நான் அதனால தாமரை கண்ணுன்னு வனம்னு சொல்லலை. எங்க நம்மாழ்வார் சொல்றார், புண்டரீகத்து அங்கேள் வனம் ஓர் அணைய கண்ணான் கண்ணன் வான் நாடமரும் தெய்வத்தினம் ஓய் அணைவீர்களாய் இவையோ நும் இயல்புகளேன்னு எடுக்கிறார் நம்மாழ்வார். புண்டரீகத்து அங்கேள் வனம் அப்படின்னு ஆழ்வார் பெருமாளுடைய நேத்திரங்கள் தாமரை காடு மாதிரி இருக்குன்னு நம்மாழ்வாருடைய வர்ணனை. அப்போ உடனே டிண்டிமர் பாயிண்ட பிடிக்கிறார், பாருங்க அது கிருஷ்ணருக்கு சொல்லியிருக்கார், ராமருக்கு சொல்லல.
அடுத்த அப்போசிஷன். அதுக்கு தேசிகன் சமாளிக்கிறார். ஒரு வாட்டி தேசிகனுக்கு முற்காலம், பாஷ்யக்காரருக்கு ஜஸ்ட் அவர் முடிகிற காலத்தில் இருந்தவர் கூரத்தாழ்வானுடைய பிள்ளை பராசர பட்டர். பெரிய உபன்யாசம், நல்லா பெரிய நிறைய செயின், மோதிரங்கள், கையில் கடா அதெல்லாம் போட்டு பிரமாதமாக அவர் ரொம்ப அப்படியே படப்படான்னு பண்ணுவார். ரொம்ப ஹேண்ட்ஸம் மேனாக இருப்பார் பராசர பட்டர். உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணினவா சொன்னா, சுவாமி கிருஷ்ண ஜெயந்தி, நீங்கள் கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்கோ. பல இடத்துல ஆர்கனைசரே ஒரு டாபிக் கொடுத்துருவா. அது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் லிபர்ட்டி கொடுக்கறது நம்ம மடம் இங்கே இருக்கக்கூடியவா. இல்லாட்டா அவளாக ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டாபிக் கொடுத்துருவா. அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கோ. அங்கே டாபிக் கொடுத்துட்டா பராசர பட்டருக்கு. என்ன டாபிக் கொடுத்தான்னா கிருஷ்ண லீலா அப்படின்னு போட்டுட்டா. யாருடைய லீலா? கிருஷ்ணருடைய லீலா போட்டாச்சு. பராசர பட்டர் மேடைக்கு ஏறிட்டார். இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பராசர பட்டர், கூரத்தாழ்வானுடைய பிள்ளை. அவருடைய இது அவருக்கும் பல யூடியூப் வீடியோ இருக்குது. அவரும் நிறைய இடத்துக்கு போயிருக்கார். எல்லாம் இன்ட்ரடக்ஷன்லாம் எடுத்து அடுத்ததாக நாம் சிறப்பு விருந்தினர் நம்ம பராசர பட்டரை வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருடைய தலைப்பு கிருஷ்ணலீலா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் கீழே போயிட்டார். இவர் ஆரம்பித்தார். ராமன் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தான், அப்பேற்பட்ட ராமன் வளர்ந்து வந்தான், சீதையை மணந்தான், இப்படின்னு ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஆர்கனைசர்லாம் பேம்ப்ளெட்டை திருப்பி திருப்பி பார்க்குறா. என்னையா கிருஷ்ணலீலான்னு போட்டிருக்கு, இவர் ராமரை சொல்கிறாரே, பாவம் மறந்து போயிட்டாரோ என்னவோ, பாவம் வயசாகிடுது அப்படின்லாம் பேசிக்கிறா. ஆர்கனைசருக்கு ஒரே பயம், என்னையா இப்படியா ரிலீஸ் பண்ணுவா, நாங்கள் எல்லாம் மீடியாக்கெல்லாம் கிருஷ்ணலீலான்னு கொடுத்துட்டோம் டாப்பிக்கை, இவர் என்னென்னா ராமரை பற்றி சொல்லிட்டு இருக்கார். உடனே ஒரு சிட்டில் எழுதி கொடுத்தா, சார் சாரி சார், த டாபிக் இஸ் நாட் ஆன் கிருஷ்ணா, இட் இஸ் ஆன் ராமான்னு ஒரு பிட் நோட்டீஸ் லாஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தது. பராசர பட்டர் பார்த்தார். 1.25 மணி நேரம் ராமரை பற்றி பேசியிருக்கார். அடுத்து 10 நிமிஷம் வந்துருத்து. பிட்டை பார்த்தார். நான் எதெல்லாம் ராமனுக்கு கூறினேனோ அதெல்லாம் கண்ணனுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டார். இந்த குழந்தைக்கு மாடை பற்றி எழுதி கொடுத்துருவா. அது அங்கே போனால் தென்னை மரம்னு இருக்கும் எக்ஸாமில். அதுக்கு என்ன பண்ணுவோம், தென்னை மரத்தை பற்றி எதுவுமே தெரியாது. கேரளா குழந்தையே இல்லை, நம்ம ஊர் குழந்தை. இருக்கிற 2 மரமும் விழுந்துருத்து போயல. அதனால் அதுக்கு மரம்னா என்னென்னே தெரியாது. அப்பா அந்த மாதிரி நிற்பாருன்னு தெரியும். அதனால் அதுக்கு மேலே ஒன்றும் மரத்தை பற்றி தெரியாது. அதனால் அது என்ன பண்ணும், மாடு பால் கொடுக்கும், மாடை பற்றி எல்லாம் சொல்லாது, பால் கொடுக்கும். அதுலேயே ஒரு சில பால் இந்தியன் கவுஸ் மில்க்னா இப்படி, ஃபாரின் கவுனா இந்த மில்க், ஏதோ பெரிய ரிசர்ச் எல்லாம் ஃபேஸ்புக்கில் அப்டேட் எல்லாம் பார்த்து எழுதிப்படும் மாடை பற்றி. ஆனால் டாபிக் தென்னை மரம். கடைசியில் முடிக்கும் போது இந்த மாடை அந்த தென்னை மரத்தோடு கட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு போயிடும். அதுமாதிரி பராசர பட்டர் ராமரை பற்றி முழுக்க சொல்லிட்டு, நான் எதெல்லாம் ராமருக்கு சொன்னேனோ கிருஷ்ணருக்கும் பொருந்தும்னு விட்டார். அந்த ரூல் அப்ளை ஆச்சான்னு கேட்டார் பட்டர். உடனே டிண்டிமன் ஆமான்னு தேசிகன்கிட்ட சொன்னார். இது எல்லாம் ராமருக்கு சொல்லப்படுறதோ அது கிருஷ்ணருக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா, ஆழ்வார் கிருஷ்ணரை பற்றி சொன்னது ராமருக்கும் தானே பொருந்தும். அந்த ரூல் அப்ளை பண்ணேன்னா கிருஷ்ணருக்கு 1000 கண்ணுன்னார் ஆழ்வார், தாமரை மாதிரி, அப்படின்னா ராமருக்கும் பொருந்துமே. அது மட்டும் இல்லை டிண்டிமா, விஷ்ணு புராண ரத்னத்தை சொல்லிருக்கு, ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. எவன் ராமனாக பிறந்தானோ அவனேதான் கண்ணனாக பிறந்தான். அதனால கண்ணனுக்கும் ராமனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படின்னா கண்ணனுக்கு ஆழ்வார் தாமரை வனம்னார், அதனால ராமருக்கு பொருந்துறது. அதனால ஆழ்வார மனசுல வச்சுட்டு தாமரை வனம்னு சொன்னேன். அதனால ராமனுக்கு தாமரை கண், கண்ணனுக்கு தாமரை கண், வராக பகவானுக்கு தாமரை கண்ணுன்னு விஷ்ணு புராணம் சொல்றது. அர்ச்சாவதாரத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் சாந்தோக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது கப்பியாசம்னா தாமரை கண்ணுன்னார். சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல தாமரை கண்ணுன்னார். அப்பேற்பட்ட தாமரை கண்ணன் அவனை ராத்திரி ஆயிடுத்து தூங்க வச்சு நம்ம ஆத்து கிளம்ப வேண்டாமா? அதனால அம்புஜலோச்சனா இருக்கக்கூடிய மாதவ மாமவ தேவனை அனுபவிப்போம்.
அழகிய அந்த கண்ணனை கிருஷ்ணனை அனுபவிச்சோம். அதே கிருஷ்ணனுடைய பேர் கிருஷ்ணா அப்படின்னு ஸ்திரீலிங்க வாச்சகமாக ஓடக்கூடிய நதி கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதி ஓடக்கூடிய ஆந்திர தேசத்தை சார்ந்தவர் நம் பப்பு ஞான்தேவ். அவருக்கு அந்த கிருஷ்ணா நதி ஜலத்தை கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் அப்பேற்பட்ட ஞான்தேவுக்கு பல்லாண்டு. நம் அக்ஷய திருத்தியை வந்துட்டே இருக்கு. அப்பேற்பட்ட நாமம் அக்ஷய் ராம். அவருக்கு அனாஹிதா பூர்வா. அடியேன் பகவானுடைய நேத்திரங்கள் தாமரையை போல் இருக்கும். தாமரை போன்ற நேத்திரங்களுடைய பகவானுடைய கண்கள் திறந்தால் கருணை அனுகம்பா தயா பொங்கி வரும். அப்பேற்பட்ட தயை எல்லோரிடத்திலும் பகவான் கொடுத்து வாரித்து நம்மை உத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நலகோட்பாட்டுலகங்கள் முன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்லபதத்தால் மனைவாழ்வர் கொண்டபெண்டிர் மக்களேன்னு சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். 19ஆம் தேதி இதே மாதம் February 19th, I guess it happens to be a Sunday, February 19th, அன்னைக்கு வெஸ்ட் மாம்பலத்தில் உத்தமூர் சுவாமியுடைய நட்சத்திர கொண்டாட்டங்களுக்கு இடையில் ஸ்மார்ட் அகாடமி வெஸ்ட் மாம்பலத்தில் அடியன் சாயங்காலம் 6:30 மணிக்கு குரு பரம்பரா சாரம் அப்படின்னு உத்தமூர் சுவாமியுடைய சார விஸ்தரத்துலேருந்து எடுத்து சொல்கிறேன். சாயங்காலம் 6:30லேருந்து 8, 19ஆம் தேதி February ஸ்மார்ட் அகாடமி. இப்போ ஃபோனும் நமது ஸ்மார்ட் ஆகிடுத்து, அகாடமியும் ஸ்மார்ட் ஆகிடுத்து, இனிமேல் நம்ம தான் பாக்கி இருக்கோம். அதனால் அப்பேற்பட்ட ஸ்மார்ட் அகாடமியில் சொல்கிறேன், யாரெல்லாம் முடியுமோ வாங்கோ. February 19. மார்ச் 15லேருந்து 18 4 நாட்கள் வாணி மஹால் தியாக பிரம்ம கான சபையில் பகவத் தியான சோபானம் முனிவாகன போகம்ங்கிற தலைப்பில் அடியன் 4 நாள் உபன்யாசம் பண்ணுறேன். அந்த பக்கம் உங்களால் வர முடிஞ்சதுன்னா வாங்கோ, இல்லாட்டா அங்கே யாரெல்லாம் இருக்காலோ சொல்லி வைங்கோ. 15லேருந்து 18 மார்ச் மாதம் சாயங்காலம் வாணி மஹால். நமஸ்காரம். சேற்றில் பிறந்தாலும் சேற்றில் ஒட்டாமல் சேற்றிற்கும் அழகு தருவது தாமரை. இது சமுதாய பணிகளில் ஈடுபட்டு அதனாலும் சமுதாயத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உயர்ந்த மனநிலையை காட்டுகிறது. சமீபத்தில் படித்தது ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயத்தில் இருக்கிறேன். நீர் ஆவியாகாமல் இருப்பதற்கு அமெரிக்கர்கள் மிக கடினமான டெக்னாலஜியை பயன்படுத்தினராம். ஆனால் இந்தியர்கள் அதை ஒரு தாமரையை வளரச் செய்து அதன் மூலம் குளத்தில் நீர் வற்றாமல் இருக்கச் செய்தார்களாம். தாமரை கண்ணனின் அருள் நம் நெஞ்சில் இருந்தால் அன்பு என்பது ஈரம் நம் நெஞ்சில் என்னும் நிலைத்திருக்கும். இது பக்தி யோகம். சுவாமி விவேகானந்தர் விரும்பிய துறவும் சேவையும் இணைந்தது. சுவாமி விவேகானந்தர் சொற்பொழிவு செய்வதிலும் இசையிலும் வல்லவர். இரண்டும் இணைந்ததாக இந்த நிகழ்ச்சி சுவாமிஜியின் விவேகானந்த நவராத்திரியின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக, நிறைவான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. தாமரைக்கண்ணன் உபன்யாசத்தில் உபய வேதாந்தத்தினை கொண்டு பாஷ்யக்காரர் ஸ்ரீ ராமானுஜர் தேசிகரின் கிரந்தங்கள் ஆழ்வாரின் பாசுரங்களை மேற்கோள் காட்டி அர்த்தங்களை அழகாக விவரித்து ரசத்துடனும் நகைச்சுவையுடனும் ஆழமாகவும் விரித்துரைத்த உபன்யாசம் செய்த ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. உபன்யாசத்திற்கு ஏற்ற சிறப்பான இனிமையான இசையாக தாமரையை கொண்டு தொடுத்த மாலையாக இசையை அமைத்த குமாரி அனாகிதா ரவீந்திரன் அவர்களுக்கும் குமாரி அபூர்வா ரவீந்திரன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி. வயலின் இசைத்த வித்வான் ஸ்ரீ பப்பு ஞானதேவ் அவர்களுக்கும் மிருதங்கம் அக்ஷய் ராம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி. ஸ்ரீமத் சுவாமி அனந்த ரூபானந்தி மகாராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாரதிய வித்யாபவன் இயக்குனர் ஸ்ரீ ராமசுவாமி அவர்களின் மனைவியை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீமதி ராமசுவாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீமத் சுவாமி அனந்த ரூபானந்தி மகாராஜ் அவர்கள் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கு நினைவு பரிசை ஆசீர்வாத பூர்வகமாக வழங்குவார்கள்.
ஸ்ரீமதி கமலா ராமசுவாமி அவர்கள் குமாரி அனாகிதா ரவீந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். ஸ்ரீமதி கமலா ராமசுவாமி அவர்கள் குமாரி அபூர்வா ரவீந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்கள். ஸ்ரீமதி கமலா ராமசுவாமி அவர்கள் வயலின் இசைத்த வித்வான் ஸ்ரீ பப்பு ஞானதேவ் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்கள். ஸ்ரீமதி கமலா ராமசுவாமி அவர்கள் மிருதங்கம் வாசித்த வித்வான் ஸ்ரீ அக்ஷய் ராம் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்கள். குழுவினர் அனைவருக்கும் நன்றி.